ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேம் ட்ரீ கிச்சன். நம்ம வந்து செடி கன்று வாங்கிட்டு வந்து வச்சோம், அதே மாதிரி விதையெல்லாம் போட்டு வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு ஒரு குட்டி அப்டேட் பார்த்துடலாம். கத்திரிக்காய் செடி வந்து 1-2 வரல, வாடி போயிடுச்சு. மற்றபடி பச்சை மிளகா, தக்காளி இதெல்லாமே வேர் பிடிச்சிருச்சு. என்ன தான் கொட்டாங்குச்சி போட்டு வச்சுருந்தாலும் ஒரு சில இதில் கொட்டாங்குச்சியவே நிமித்தி வச்சுருக்கு பெருச்சாடி. ஒரு சில இதில் பாருங்கள், கொட்டாங்குச்சி போட்டு இருந்தும் அப்படியே வேரோடு பிடுங்கி போட்டுருச்சு நல்லா வந்த கத்திரிக்காய் செடியை. இன்னொரு கத்திரிக்காய் செடியுமே இதே மாதிரி பிடுங்கி போட்டு வச்சிருச்சு. திரும்பவும் அதையே வந்து மண்ணில் நோண்டி வச்சோம். ஏன்னா கொஞ்சம் பச்சையாக தானே இருக்குது, வேர் பிடிச்சாலும் பிடிச்சிரும்னு சொல்லிட்டு வச்சிட்டோம். டெய்லி வந்து சாதா தண்ணி ஊற்றாமல் உரம் தண்ணி வீட்டிலே செலவு இல்லாமல் ரெடி பண்ணி அதை தான் ஊற்றிட்டுருக்கோம். அப்போ வந்து நல்லா செடிக்கு நல்லா சத்து கிடைக்கும், காயெல்லாம் நல்லா காய்க்கும்னு சொல்லிட்டு அதை தான் செஞ்சிட்ருக்கோம். அந்த உரம் தண்ணி எப்படி ரெடி பண்ணுறது, வீட்டிலே செலவே இல்லாமல் எப்படி பண்ணலான்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.